பெருங்கோவத்துடன் பேரன்பாக எம்டன் பாய்ஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான செய்தியாக போயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் நடந்த உயிர் பலிகள் தான். இது நீங்கள் எப்படி நம்ம பார்க்கணுன்றது மக்கள் பலவிதமாக பார்க்குறாங்க. இதை 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க சந்தோஷன்றாங்க, 10 லட்ச ரூபா ஏன் கொடுக்கணுன்றாங்க. இது ஒரு பக்கம். கள்ளசாராயம் குடிச்சாங்க, 64 உயிர் போயிடுச்சு, அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் அரசு கவனிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் டாஸ்மார்க்ல விலை அதிகமாக இருக்குது, அதனால கள்ளசாராயத்தை தேடின்னு போனாங்க அப்படின்னு ஒரு பார்வை. இதெல்லாம் மதுபானத்துக்கு மக்கள் விருப்பப்பட்டு தான் வாங்கி அதை அறுக்குறாங்க. அதுக்கான விலை கொடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி கள்ளசாராயத்தை தான் விரும்புவாங்க, அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. இது ஒரு புறம். இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ஓவரலாக பார்த்தோம்னாக்கா நமக்கு என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சாவு ஒரு பக்கம் மிகப்பெரிய விஷயம்னாக்கா எப்படி போயிருந்தாக்கா, மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு துக்க நிகழ்ச்சி தான், தவறு இல்லை. ஆனால் இந்த 64 உயிர் போயிருக்கிறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொடுக்குற இன்னைக்கு எழுச்சி அந்த அளவுக்கு ஒன்றும் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி தெரியல. இதே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி ஒரு ரோடை கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு வைக்கிற ஒரு பேனர் விழுந்து அந்த ஒரு இளம்பெண் அந்த பேனர் அவங்க மேலே பட்டு அவங்களுடைய பார்வை திசை மாறி ஒரு லாரி சக்கரத்தில் மாட்டி இறந்துடுறாங்க. ஒரு உயிர் தான் போச்சு. அந்த உயிரும் விலை மதிப்பு இல்லாத உயிர் தான். நம்ம ஒன்றும் அதுக்குள்ள ஒரு உயிர் தான் போச்சுன்னு நம்ம பேசலை. ஆனால் அந்த ஒரு உயிருக்கு தமிழ்நாட்டு மீடியாக்கள் கொடுத்த எஃபெக்ட், சமூக ஆர்வலர்கள் கொடுத்த எஃபெக்ட், மற்ற கட்சி நடத்துகிறவங்கெல்லாம் கொடுத்த எஃபெக்ட், இந்த 64 உயிருக்கு கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்மி தான். ஆனால் அரசு ஒரு உயிருக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கு, அதை மாற்றுக்கிறது இல்லை, இது இருக்கு. ஆனால் இந்த சமூக ஆர்வலர்னு சொல்கிறவங்க கொடுத்தாங்களான்னு பார்த்தீங்கன்னாக்கா குரல் கொடுக்கல. அந்த ஒரு உயிருக்கு எவ்வளவு பெரிய அது இயற்கையாகவே நடந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான். ஒரு ரோட்டில் சாலையில் பயணத்தை மார்க்கம் பண்ணுறாங்க, அங்கே ஒரு தட்டியில் வைக்கிறாங்க பேனரு, அது காற்றுல விழுது, அந்த காற்று பட்டு இவங்களுடைய திசை மாறி அந்த இதில் விடுறாங்க. இது ஒரு யாரும் திட்டமிட்டு நடத்தலை, இது இயற்கையாக நடந்த ஒரு துக்க நிகழ்ச்சி. அந்த பேனர் தான் காரணம் சொல்லிட்டு பேனர் கடையை மூடுற அளவுக்கு எஃபெக்ட் போச்சு. அது கல்யாணத்துக்கு வச்சு ஒரு நிகழ்ச்சி தான், அவர் தலைமறைவு ஆகிற அளவுக்கு போச்சு. பெரிய விஷயமா நடந்தது. ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, தேவையில்லாத விஷயம் தான் பேனர் வைக்கிறதுலாம். ஆனால் அந்த ஒரு உயிருக்கு கொடுத்த இந்த மீடியாக்களுடைய சத்தம், எதிர்கட்சிகள் இன்னைக்கு இருக்கிறவங்க அன்னைக்கு கொடுத்த சத்தம், இன்னைக்கு இந்த 64 உயிருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கேள்விக்குறி தான். அது நம்ம பார்வையில் கம்மி தான் இல்லை, அது ஒரு கேள்விக்குறி தான். இந்த சமூக ஆர்வலர்கள், இந்த யூடியூப்ல வர புரட்சியை கருத்து பேசுறவங்க, இவங்கெல்லாம் இன்னைக்கு யாரையுமே காணும், அந்த அளவுக்கு ஒன்று காணும். இதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா யாரு தப்பு செய்யறாங்கன்றத பொறுத்தான் இந்த தப்புடைய வெளித்தோற்றமே வெளிபிம்பம் அதுமே தெரியும். நமக்கு தேவையான அளவு தப்பு பண்ணால் அப்படியே விட்டுற வேண்டியதுதான். நமக்கு தேவையில்லாதவங்க ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அதை புதகரமாக ஆக வேண்டியதுதான். அப்படின்றது ஒரு காமன் மேன் அந்த விஷயத்தை செய்யறது ஒன்றும் தவறு இல்லை. ஒரு இந்த ஊடகத்துறையில் இருக்கிறவங்க செய்கிறது, நான் மக்களுக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த சமூக வலைதளங்களில் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க பேசுறது மிக நிறைய பேர் காணமே. அந்த அண்டா செந்தில், சீப்பு செந்தில் அவருடைய சத்தம் எங்கே போச்சு, வைரமுத்து சத்தம் எங்கே போச்சு, நடிகர் பிரகாஷ் ராஜோட சத்தம் எங்கே போச்சு, நடிகர் சித்தார்த்தோட சத்தம் எங்கே போச்சு. இந்த மாதிரி பல பேர் சமூகம்னா அது நிறைய இருக்கு. இந்த மது ஒழிப்புக்காக பேசினார் அந்த கோபம், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர், அவர் எங்கே போனார்? இதெல்லாம் எங்கே இதை நம்ம எப்படி பார்க்கறதுன்னு புரியலையே. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஒரு சாதாரண குடிமகன் ஒரே விஷயத்துக்கு வேற மாதிரி குலைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தானே தோணுது. அப்போ இந்த குரலை கொடுக்குறவங்க இந்த மாதிரி குலைக்கிறாங்கன்ற மாதிரி தான் கொச்சைப்படுத்துகிற மாதிரி தான் சொல்கிற மாதிரி தோணுது. ஆனால் அது கொச்சைப்படுத்துறது இல்லை. அன்றைக்கி ஒரு குரலை கொடுத்தா இன்னைக்கு ஒரு குரலை கொடுத்தா பார்க்கணும். ஆனால் இந்த சாராயத்தை நம்ம தடை பண்ணணும். ஒரு சில மாநிலங்களில் தடை இருக்குது, அப்போ நம்ம தமிழ்நாட்டில் தடை பண்ணலான்னு பார்த்தாங்க, அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதை பார்க்குற மந்திரி. இதுக்கு பொதுவாக திருமாவளவன் ஒரு குரல் கொடுக்குறாரு, இந்தியா முழுக்க இந்த நம்ம தடை பண்ணணும் அப்படின்றாரு. ஏன்னா இது இவர் இப்படி சொல்கிறாருன்னு நான் பார்த்தீங்கன்னா, ஏன் தமிழ்நாட்டில் தடை பண்ணி அவர் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற கேள்வி நான் கேட்கல.
தகவல் இருக்கிற மக்கள் கேட்குறாங்க, இதுனா இப்படி போகுது. இந்தியா முழுக்க முதல்ல நம்ம ஊரை பார்க்கலாமே. அவர் தமிழ்நாட்டு தானே எம்பியாக இருக்காரு. தமிழக மக்களை தானே பார்ப்பாங்க. முதல்ல பார்க்கணும், முன்னுரிமை அவங்க தானே ப்ரையாரிட்டி பிரகாரம் முன்னுரிமை அவங்க தானே தரணும். ஏன் அவருக்கு தரல? இது ஒரு பக்கம். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எங்கே பார்த்தாலும் கட்டி கிடப்பாங்க. ஏதோ ஒன்று, ஏதோ எங்கே நடந்தா, ஏதோ எகிப்தில் நடந்தது, சிரியாவில் நடந்தது, ஆப்கானிஸ்தான் நடந்ததுன்னா ஆனால் உடனே அங்கே போராட்டம் பண்ணுவாங்க. சிரியாவுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. இப்போ நடந்த பாலஸ்தீன் நடக்கிற பிரச்சனைக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை இவங்க குறைந்த நடக்காமா, இது நடக்காதுன்னு தெரிஞ்சு அங்கே கற்றுக்காங்க. இப்போ மூலையை பிடிச்சின்னு அது அங்கே அடாங்க நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, அது நடந்துச்சு, மனித உயிர்கள் போயிடுச்சு. மண்ணாங்கட்டிங்களா, நம்ம ஊரில் உயிர் போயிடுச்சுடா, 64 உயிர். உங்கள் சவுண்டு எங்கே போச்சு? எங்கடா போச்சு உங்கள் சவுண்டு அப்படின்னு நான் கேட்கல. பொதுமக்கள் தான் உங்களை பார்த்து கேட்குறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கதை இது. இந்த வேலுமுருகன் கதை என்ன ஆச்சு? டோல்கேட்டில் அதிக காசு வாங்குறாங்க அப்படின்னு டோல்கேட்டை ஓடிச்சு, டோல்கேட் வேலுமுருகன்றாங்க. அவர் கதை என்ன ஆச்சுன்றது மக்கள் கேட்குறாங்க. இந்த சவுண்டில் எங்கப்பா போச்சு? அந்த இன்னொரு மனித மக்கள் வச்சு ஜாகோயிர்லாவா, அவர் பேரே மறந்துற அளவுக்கு ஆளாக்கணும். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. இது மாதிரி நிறைய பேர் இந்த 64 உயிருக்கு கேட்டால் குரல் கொடுத்துன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு படத்தில் கவுண்டர் வடிவேல் ஒரு ஒரு கதை மிரட்டுவான், டாய் அப்படின்னுவான், அண்ணா அப்படின்னுவான். அண்ணான்றத சவுண்ட் கொடுப்பான், டாய் என்றதை குறைவாக பேசுவான். அதை மாதிரி தான் இவங்க இந்த சின்ன சின்ன கட்சிகளுடைய சவுண்ட் இருக்கு. இதுக்கு முதல்ல குரல் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை தான். அது குரல் கொடுத்தாரு. மாநிலம் முழுக்க தலைநகரில் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. அவரை தவிர வேற யாருடைய சவுண்டும் பெருசாக எடுப்படலை. அவரே இல்லை கூட இந்த கதை நடக்காதுதான்ற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி போயிருக்கோம். ஆனால் இதில் இன்னொரு நீங்கள் விஷயம் புரிஞ்சுக்கணும். அந்த கண்ணுக்குட்டின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குக்கிராமத்துலாம் அந்த கலசாரத்தை விற்கல. ஒரு மெயின் டவுன் ஏரியான ஒரு பிளேஸில் தான் அந்த சாராயத்தை விற்றுருக்காரு. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக விற்றுருக்காரு. அவர் ஆளுங்கட்சியோட ஆதரவாக தான் இருந்திருக்காரு. அதாவது ஆளுங்கட்சி காரணம்னு நம்ம சொல்லவும் இல்லை, ஆனால் அவர் ஆதரவாக தான் இருந்திருக்காரு. ஆனால் இது ஆளுங்கட்சிக்கு ஒரு அரசுக்கு, ஆளுங்கட்சின்றதால ஒரு அரசுக்கு இந்த அளவுக்கு கலாச்சாரம் நடக்குதுன்றது தெரியாமல் இருக்குமா அப்படின்னாக்கா அது ஒரு கேள்விக்குறி தான். அரசு இயந்திரம் அந்த அளவு தான் இயங்குதா அப்படின்றது தான் ஒரு மக்களுடைய பார்வை வரும். இன்னைக்கு கூட சட்டசபைக்காக ஒரு திருமணம் நிறைவேற்றிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன சொல்ல வராங்க? ஏதோ அரசு இது ஒரு நடவடிக்கை எடுக்குது, 64 உயிர் போயிடுச்சு, 10 லட்ச ரூபா கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கலாச்சாரம் கொடுத்து 10 லட்ச ரூபா கொடுக்கணுமான்ற கேள்வியும் நடிகர் பார்த்திபன் எழுப்பியிருக்காரு. அது ஒன்றும் அந்த குரலை யாரும் பெருசாக பேசலை பார்த்தீங்களா? அதுதான் ஒரு நியாயமான குரலாக கூட தெரியுது. அவங்க குடிச்சது கலாச்சாரம், அவங்க ஏன் 10 லட்சம் தரணும்? அரசு விற்கலாங்க. அரசு அது ஆதரவும் கொடுக்கல. இப்போ டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு என்னன்னா கூட அது கொடுக்கறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா ஒரு நிறுவனம் நடந்தது, அரசாங்க ஒரு நிறுவனம் நடந்தது, அதனால் இப்போ நம்பி வந்தோம், நான் இறந்து தொடங்கணும் சொன்னாலும் அது காசு கொடுக்குற ஒரு லாஜிக் இருக்குது. இவங்க வாங்கி குடிச்சதே கலாச்சாரம், அரசுக்கு தெரியாமல் தான் நடக்குது. அது கொடுத்து நான் ஆதரிக்க வேண்டியது மாதிரி இருக்குது. 10 லட்சம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கா? அப்படி கூட வரதில்லை. இவங்க குடிக்கிறது தேவை இல்லையே, அதை மீறி அரசு அவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குது. அப்படி மக்கள் தானே, அதனால நம்ம கொடுத்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் இதை தாண்டி இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். புருஷன் முன்னாடி கூட அந்த கலாச்சாரத்தை அறிஞ்சிருக்காங்க. அப்போ அந்த கலாச்சாரம் ஒரு குடும்பத்தில் 2 பேருமே அறிந்துற அளவுக்கு இருக்காங்கனாக்கா, அப்போ கலாச்சாரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம சொல்றது அவங்களுக்கு கலாச்சாரமும் நல்ல சாராயமும் இல்லை, போதை எனக்கு தேவை போதை, அதுக்காக நான் அதை வாங்கி குடிச்சேன் அப்படின்னு தான் உங்களுக்கு பதில் வரும். பார்த்தாங்க 2 பேருமே வாங்கி குடிக்கிறாங்கன்னாக்கா அவங்க உடல் வலிக்கு குடிச்சிருக்கலாம், இல்லை அந்த போதைக்கு குடிச்சிருக்கலாம், 2 எதுனா இருக்கலாம். ஆனால் 2 பேருமே குடிக்கிற அளவுக்கு தேவை இருக்குன்றது நம்ம புறந்தெரியக்கூடாது, முடியாது. அப்போ இந்த விலை குறைவுக்காக தான் அவங்க போய் குடிக்கிறாங்க. இந்த விலை அதிகேற்றமாக இருக்கிறனால இங்கே அவங்க குடிக்கல அப்படின்ற ஒரு பார்வையும் நம்ம இதை அப்படியே கடந்துட்டு போயிடக்கூடாது. இது ஏன் நடக்குது, எதுக்கு நடந்ததுன்னு ஒரு அரசு இது தீர்க்கமாக ஆராயணும். கள்ளசாராயத்தால இப்போ மட்டும் போல 2 முறை செங்கல்பட்டில் ஒன்று, மரக்காணத்தில் ஒன்று நடந்திருக்கு. இது 3வது முறை. இந்த 3வது முறை நடக்கிற வரைக்குமே நிர்வாகம் இதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்கலையா அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க. ஒரு தடவை நடந்துச்சு, மறு நடந்துச்சு, 3வது தடவை நடக்காம அது அரசு அதை தடுத்துருக்கணும்ல. ஏன் அந்த அரசு தடுக்கல? அவ்வளோதான் அதோட நிர்வாக திறமை இருக்கான்ற பேர் தான் பார்வை வரும். இதுதான் இந்த அரசாங்கத்துடைய நிலை அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் இந்த மக்களும் குடிக்கிறாங்க, யாருன்னா பணம் கொடுத்தா சரியா போச்சுன்றது அடுத்த கட்ட வேலைக்கு போயிடுறாங்க.
அப்புறம் இதுக்குள்ள இந்த பட்டாசு ஆலையில் இறந்த நியூஸ் வந்துடும், இந்த நியூஸ் மறந்துடும். மறதின்றது வந்து தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய வியாதியாக தான் இருக்கு. எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. வெள்ளம் வந்தால் மறுநாள் அந்த இந்த வெள்ளக்கார வரைக்கும் பேசுகிறாங்க. வெள்ளம் போனதுக்கப்புறம் வெயிலை பற்றி பேசுகிறாங்க. இப்போ இந்த 64 உயிர் இறந்த பற்றி பேசுனாங்க. இப்போ இந்த பட்டாசு ஆலையில் சிவகாசியில் இருந்தாங்க, அதை பற்றி பேசுவாங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடுவாங்க. இது மக்கள் வந்து அறியாமை தான் காரணமாக இருக்குது. மக்களும் ஒரு விஷயத்தில் ஒரு குறியாக நிற்கவும் மாட்டுறாங்க, நிற்கவும் மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க அன்றாட பிரச்சனை 1000 இருக்குது. அதனால தான் அவங்கள வழிநடத்த தான் ஒரு அரசு வந்து அவங்க நியமிக்கிறாங்க. அரசுக்கு இதை தவிர வேறு வேலை கிடையாது. மக்களை பார்க்கறது தான் அரசுடைய வேலை. அந்த அரசு ஒழுங்காக இயங்குதான்றதெல்லாம் நம்மளுடைய பார்வை வருது. இது 3வது முறை நடந்திருக்கிறதுனால மறுபடியும் நடக்காத பார்த்துக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு இருக்கு. மறுபடியுமே அந்த நிலை நீடிச்சுனாக்கா அரசுக்கு வந்து அது மிகப்பெரிய கெட்ட பேராக வரும். மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் கனவாக போயிடும். இது ஒரு புறம் நம்ம வந்து இது நம்ம இந்த கள்ளச்சாராயம் நல்லச்சாராயம் நம்ம பார்வை தான். விஷ சாராயம் தான். இது பொதுவாகவே சாராயம்னாலே விஷம்தான். மது வகையில் நம்ம கை வைக்கிறது வந்து அது வந்து விஷயத்தில் நம்ம அருந்துறது தான். அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அரசு இதை எப்படி கையாள போகுதுன்றதை வந்து நம்ம போக பார்க்கலான்றதுக்கு நம்பிக்கை இருக்கான்னு தெரியல. ஏன்னா 2 முறையும் அந்த விஷ சாராயம் நடந்ததுல உயிர் பலி போயிருக்கு. 3ஆவதா இது நடந்திருக்கு. இது நீங்க இன்னொன்று பார்க்கணும். இது வந்து காய்ச்சின சாராயம் கூட கிடையாது. இது காய்ச்சின சாராயம் கிடையாது. இது வந்து மெத்தனால் கலந்த வந்து ஒரு கெமிக்கல் வர போதை. காய்ச்சின சாராயன்றது வேற, கள்ள சாராயன்றது வேற, மெத்தனால் சாராயன்றது வேற, டாஸ்மாக் கிடைக்கிற சாராயன்றது வேற. மக்களுக்கு இதை பிரிச்சு பார்க்குற அளவுக்கு தெரியுமான்றதும் தெரியல. இது கள்ளச்சாராயம் கிடையாது, காசன சாராயம் கிடையாது. இது மெத்தனால் கலந்த ஒரு கெமிக்கல் பவுடரால தண்ணியில கலந்து கொடுத்த ஒரு அந்த போதை வஸ்து இல்லை போதை மருந்து அப்படி கூட சொல்லிடலாம். இது கள்ளச்சாராயத்தில் வருமானு தெரியல. இந்த மெத்தனால் எங்கிருந்து வந்தது, இது எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட போயிட்டு புழக்கத்துக்கு வருதுன்றதையும் அரசு கவனிக்கணும். இது நீங்க 19 கள்ளச்சாராயம் சொல்லிட்டு போனா இது வந்து சரி கிடையாது. இது சாராயம் காய்ச்சல சாராயம் கிடையாது, ஒரு பவுடரால வர சாராயம். அந்த பவுடரை தண்ணியில கலந்து இத்தனை கிராமுக்கு இவ்வளோ தண்ணின்ற மாதிரி தான் கலந்து இருக்கணும். அது அதனால தான் போதைக்கு அதிகமாக அதையும் கலந்து இந்த விஷயத்துக்கு போயிருக்கணும். இதை விற்கிறவங்கள வந்து நம்ம கண்காணிக்கணுன்றது வந்து ஓவராலாக கண்காணிக்க முடியாது. சட்டம் கடுமையாக இருந்ததுனாக்கா இது தானா குறையும் அப்படின்றது தான் பார்வை. சட்டத்தை கடுமையாகுன்றது தான் மக்களுடைய பார்வை. இது சாராய பலி தொடராக பார்த்துக்கணும். அதுதான் அரசுடைய வேலை.